ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலிதா. இன்றைக்கி நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாவா யூஸ் பண்ணி ஒரு கேல்குலேட்டர் டிசைன் பண்ணி அந்த கேல்குலேட்டரில் ஒர்க் பண்ணவும் வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி கேல்குலேட்டர் ப்ராஜெக்ட். சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இல்லை, நார்மல் கேல்குலேட்டர் தான். ஸோ இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸில் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரும் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஜாவாவில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் அண்டு ஈவெண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சிம்பிள் கேல்குலேட்டர் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இங்கே நான் வந்து ஏடபிள்யூடி அதாவது ஈவெண்ட்டுக்கு ஏடபிள்யூடி யூஸ் பண்ணியிருக்கேன். காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்விங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜாவாவோட ஸ்விங் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் ஏடபிள்யூடி டாட் ஈவெண்ட் பண்ணுறதுனால ஈவெண்ட் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்விங்கு நமக்கு வேணுன்றதுனால ஸ்விங் கான்செப்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அதாவது பட்டன்ஸ், லேபிள்ஸ், இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்றதுனால ஸ்விங்கோட காம்போனன்ட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஸ்விங் வேணும் அப்படின்னா ஜாவா எக்ஸ் டாட் ஸ்விங் அப்படின்ற பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஏடபிள்யூடியும் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள், கிளாஸ் நேம். ஸ்விங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து ஜே ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஏடபிள்யூடியில் இருக்கிறது நார்மல் ஃப்ரேம். அதுக்கும் எக்ஸ்டெண்டபிலிட்டி ஃபியூச்சர்ஸ்லாம் ரொம்ப கூட. ஸோ அதனால் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஜே ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஈவெண்ட்டை வந்து ஸ்விங்குக்குனாலும் ஏடபிள்யூடி காம்போனண்ட்டுக்குனாலும் ஒரே ஈவெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்த ஈவெண்ட். ஸ்விங்குக்கு தனி ஈவெண்ட் கிடையாது. ஸோ அதனால் ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் இங்கே எல்லாமே பட்டன்ஸ் தான். அதனால் பட்டனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் தான் வேணும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஜே ஃப்ரேமுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், பெருசாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அதான் நம்ம டைப் பண்ணுறது அங்கே தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு என்ன தான் தேவைன்னு கேட்டிங்கன்னா பட்டன்ஸ் தான் தேவை. ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்குள்ளே எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதில் அந்த காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறப்ப ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், இங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று எழுதியிருக்கிறேன். அதில் 3 ஸ்ட்ரிங் வேரியபிள். அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் வந்து எதுவுமே நான் போடலை, நல் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் செட் பண்ணுறேன். ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல் கான்செப்ட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு அந்த விண்டோ வந்து எந்த ஒரு தேவையில்லாத அதாவது ஃபிட்டு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எம்எஸ் வேர்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பேஜ் செட் அப்படியே வந்து இந்த பேஜுக்குள்ளே உங்களோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகிக்கிறோம், நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே ஃபிட் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த லுக் அண்ட் ஃபீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உங்களுடைய ஃப்ரேம் என்ன சைஸ் இருக்கோ அதுக்குள்ளே அப்படியே உங்களுக்கு இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் சைஸில் வந்து என்ன ஆகிக்கிறோம், கேப் மட்டுமே ஈக்குவலாக விட்டுருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபிசிக்கலாக கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனுக்கு இன்னொரு பட்டனுக்கும் அடுத்த பட்டனுக்கும் சேம் கேப் வந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்களோட காம்போனன்ட்ஸும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஒருத்தர் மேலே ஒருத்தர் இல்லாமல் நீட்டாக அந்த கிரிட்டு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், லுக் அண்ட் ஃபீல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் எதாவது எரர் வந்துச்சுன்னா, இதில் எதாவது செட் பண்ணுறப்ப எரர் வந்துச்சுன்னா எரர் மெசேஜ் வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிஷியலைசேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு. இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு எத்தனை கேரக்டர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ண சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா 16 கேரக்டர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது 16 டிஜிட் நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே வரிசையாக 16 டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே உங்களுக்கு சைஸ் வந்து போகாது. அடுத்து வந்து பாருங்கள் பட்டன்ஸ். இது எத்தனை பட்டன் வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 6 9 12 15 17 பட்டன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். அதாவது 0 to 9 வரைக்கும் பட்டன்ஸ். ஸோ அது வரைக்கும் பாருங்கள், இது நம்பரிங் பட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு தேவையான பட்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு சீன்ற பட்டன். அதாவது நீங்கள் கேல்குலேட்டரில் அங்கே டைப் பண்ணிவிட்டு தப்பாக இருக்குன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பட்டன் இன்னும் க்ரியேட் தான் பண்ணியிருக்கீங்க. அந்த பட்டனுக்கு மேலே என்ன தெரியணுன்றதுக்காக இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ, இப்போ ஒரு பட்டன் க்ரியேட் ஆகி அதில் 2 அப்படின்னு தெரியும், இன்னொரு பட்டனில் 3 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்து ஆப்ரேட்டர்ஸ்க்கான பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் டாட்டுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் டெசிமல் பாயிண்ட் ஏதாவது கொடுத்தா டெசிமல் பாயிண்ட் வேல்யூவையும் எடுக்கிறதுக்காக டாட் பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு பேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் கொண்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், அந்த விண்டோவில் என்ன செஞ்சாச்சு, ஆட் பண்ணியாச்சு.
எல்லா பட்டனையும் கொண்டு போய் ஆட் ஆக்ஷன் லிசனர் ஆஃப் திஸ். அதாவது இப்போ இந்த ஒவ்வொரு பட்டனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் கோடிங் எழுத போகிறோம். அப்போ எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக வரும்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாத்துலேயுமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எல்லா பட்டனுக்கும் நம்ம ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பேனலில் ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் முதல்லேருந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் சுருக்கமாக. கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஃப்ரேம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், விண்டோவை ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு லுக் அண்ட் ஃபீல் செட் பண்ணியிருக்கிறேன், பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு பட்டனுக்கும் என்ன பேர் வேணுமோ அந்த பேர் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பட்டன் மேலேயும் நம்ம ஆக்ஷன் ஜென்ரேட் பண்ண போகிறதுக்காக ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இந்த பட்டன் எல்லாத்தையும் கொண்டு போய் விண்டோவில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் ரொம்ப ஈஸி. சேம் லைன் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரப்போகுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் வேணும் இந்த கேல்குலேட்டர் இருக்குன்னா நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கிறேன். என்ன செட் பண்ணியிருக்கேன், ப்ளூ செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அந்த பேனலோட சைஸ் போட்டாச்சு, பேனலை ஷோ பண்ண சொல்லியாச்சு. இப்போ கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், இதுதான் நமக்கு மெயின் ப்ராசஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ணுறப்ப அதுக்கு தேவையான ப்ராசஸ் எழுதணும். ப்ளஸோட பட்டன் கிளிக் பண்ணால் அடிஷன் வரணும், மைனஸோட பட்டன் வந்தால் சப்ராக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன செய்யணும், 2 இதை வாங்கணும். உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் காம்போனன்ட்ஸ்லையும் சரி ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் ரன் டைமில் இன்புட் வாங்கினாலும் சரி அது என்னவாக தான் வாங்கும், ஸ்ட்ரிங்காக தான் வாங்கணும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸ்ட்ரிங்காக தான் வாங்கணும் இல்லை வாங்கும். சரிங்களா? அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், மேனுவலாக அதை மாற்றணும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே வந்து 1 2 3ன்னு அடித்தா கூட இந்த 1 2 3 வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும். இட் இஸ் நாட் அ நியூமரிக் வேல்யூவாக கன்சிடர் ஆகாது. அப்போ நீங்கள் அதை தான் என்ன செய்யணும், மாற்றணும். அதுக்காக தான் இப்போ ஸ்ட்ரிங் வேரியபிளில் இது உள்ளே வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த இஃப் கண்டிஷனில் வந்து பாருங்கள், ஸ்ட்ரிங்கில் தான் உள்ளே வாங்குகிறேன். இந்த பாருங்கள், S2 = இது எல்லாமே என்னது, ஸ்ட்ரிங்காக தான் மேலே டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரிங்காக தான் உள்ளே வாங்கணும். நீங்கள் தான் என்ன செய்யணும்னா பார்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாற்றணும். ஸோ இங்கே வந்து நம்ம டாட் இருக்கிறதுனால ஒருவேளை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவும் கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் டபுள்லையே எல்லாமே பண்ணியிருக்கிறேன், இன்டீஜர் வைக்கலை. ஸோ இப்போ நீங்கள் 2 + 3ன்னு ஆட் பண்ணால் கூட இந்த கேல்குலேட்டரோட ரிசல்ட் வந்து 5.0 தான் வரும், 5ன்னு வராது. ஏன் 0.0 வருது அப்படின்னு நீங்கள் குழம்பிட வேண்டாம். ஸோ நான் எல்லா வேல்யூவுமே டபுளாக டிக்ளேர் பண்ணி டபுளாக தான் அவுட்புட் கொடுத்துருக்கேன். அதாவது டபுள் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ளஸ்ஸு, அதாவது இப்போ நீங்கள் அமுக்கிற ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதையும் டபுளாக மாற்றிக்கோ, செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதையும் டபுளாக மாற்றிக்கோ. இந்த மாற்றுறதுக்கு இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத தனியாக கட் பண்ணி எடுக்கணும், இந்த ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் உள்ளதை தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுப்பீங்களா, அதை வாங்கி என்ன செய்யணும், S0ல் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க, அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ அதை உள்ள என்ன ஆப்ரேட்டர் நீங்கள் உள்ளே வாங்குறீங்களோ அதை வாங்கிட்டு அதை எதில் வாங்குறேன், S1ல் வாங்குறேன். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுப்போமா, ஆட் பண்ணுறதுக்கு 2 ஆப்பரண்ட் வேணும் நமக்கு. எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பண்ணணுன்னாலுமே 2 ஆப்பரண்ட், ஒரு ஆப்ரேட்டர் வேணும். சரிங்களா? ஆப்பரண்ட்டுங்கிறது நம்மளோட வேல்யூஸ். சரிங்களா? 2 + 3 2வது ஆப்பரண்ட். அப்போ அதை S2ல் வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ S1ல் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். S0ல் ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ இருக்கும், S2ல் ஃபுல்லாக நீங்கள் செகண்ட் கொடுக்குற வேல்யூஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு அந்த S1 மட்டும் செக் பண்ணால் போதும். பாருங்கள், நான் அதை தான் இங்கே இஃப் கண்டிஷனில் எழுதியிருக்கிறேன். S1 வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா S0வையும் டபுளாக மாற்று, S2வையும் டபுளாக மாற்றி ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுத்துரு. அதே மாதிரி மைனஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் S0வையும் S2வையும் மாற்றி சப்ராக்ட் பண்ணி கொடுத்துரு. இது திரும்ப எங்கேயே நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்லையே டிஸ்பிளே பண்ண சொல்லிடணும். அதுக்கு தான் இந்த செட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதோட ரிசல்ட்டை ஃபுல்லாக எங்கேயே டிஸ்பிளே பண்ணிடு, டெக்ஸ்ட் பாக்ஸ்லையே டிஸ்பிளே பண்ணிடு அப்படின்னு நமக்கு சொல்லியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணணும்னா நம்பராகவே டிஸ்பிளே பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. திரும்ப நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த டபுள் வேல்யூவை ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு தான் இந்த double.toString_of மெத்தட் இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? முன்னாடி பார்த்தது எல்லாமே அப்படியே சேம் கோடிங் தான் வரும். இந்த இடம் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, கால்குலேஷன் பண்ணுறப்போ மட்டும்தான். ஸோ மிச்சப்படி வேறு இதை மாற்றி நீங்கள் கொடுக்கும்போது டபுளாக இருக்கிறது ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுத்துரும். இப்போ எந்த ஆப்பரண்ட்டுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எதையுமே உள்ளே வாங்காது. ஸோ கிளியர் பட்டன் அமுக்குறீங்க, சி பட்டன் அமுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த மெமரி வந்து எரேஸ் ஆயிரும். அதாவது அந்த S1 ஆப்ரேட்டர் வந்து என்ன ஆயிரும், எரேஸ் ஆகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன் கிளியர் பட்டன் வர்றப்ப. ஓகே, ஸோ அவ்வளோதான். பாருங்கள், ரன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கோடிங் தான் கேல்குலேட்டர். எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப எழுதுகிற ஈஸியான, நமக்கு லாஜிக் தெரியணும். நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து நம்ம சொந்தமாக கோடிங் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான்.
ஏன் அப்படின்னா ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லாமே நம்ம அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ இதுக்குள்ளே என்னென்ன வரணும், எதுக்கு அடுத்து எதை எழுதணும், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். இப்படி நீங்கள் ஒரு 4 ப்ரோக்ராம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு 5வது இப்போ நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு பட்டன் வச்சுருக்கோமா, ஸோ இதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு ஒரு கேல்குலேட்டரை ரெடி பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே நீங்களே வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமராக டெவலப் ஆகிடுவீங்க. பாருங்கள், ஸோ ஒரு கேல்குலேட்டர் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. லுக் அண்ட் ஃபீல் கொடுத்ததுனால அதுவே எல்லாமே கரெக்டாக கிரிட்டை செட் பண்ணி வச்சுக்கிருச்சு. சரிங்களா, நான் வந்து பொசிஷனை கொடுக்கல, இந்த பொசிஷனில் போய் நீ இந்த பட்டன் இடத்துல உட்காரு அப்படின்லாம் நான் கொடுக்கல. சரிங்களா, ஸோ கொஞ்சம் சின்னதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது டெக்ஸ்ட் பாக்ஸு, இது நான் பேக்ரவுண்ட் ப்ளூ செட் பண்ணி இருந்தது. சரிங்களா, இது ஃபுல்லாக ஆப்ரேட்டர் பட்டன், இதெல்லாம் நியூமரிக் பட்டன், இது டாட்டு, இது கிளியர், இது ஈக்குவல் டு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அடிஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ 1 + 2 = 3.0. நான் சொன்ன மாதிரி எல்லாமே டபுள் வேல்யூவில் தான் உங்களுக்கு என்ன ரிட்டன் ஆகும். ஸோ சி பட்டன் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும். சரிங்களா, அடுத்து 4 - 2. ஸோ 2.0 இட் ரிட்டர்ன்ஸ். ஸோ கிளியர் பண்ணிடுங்க. 7 * 6 ஸோ 42. ஓகே, 9 ÷ 3. ஓகே, ஸோ எல்லா ஆப்ரேட்டருமே ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே இன்னும் உங்களுக்கு டபுளில் வேணும்னா 8.4 ப்ளஸ் டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா டபுளில் கொடுத்ததுனால. ஸோ 7.4 + 2.8 பாயிண்ட்லேயும் நீங்கள் டெசிமல்லையும் என்ன செஞ்சுக்கலாம், கேல்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ஒரு கோடிங், நீட்டாக உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு எப்படி எழுதணும் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மெயினாக போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது மினி ப்ராஜெக்டில் டாப்பிக்கில் போகணும்னாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.